ஒரு மனுஷனை பரிபூர்ண பரிசுத்தமாக மாற்றக்கூடிய ஆண்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. சொன்ன நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். இந்த வாசம் சொல்லுது கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர். இந்த உலகத்துல அவரை போல பரிசுத்தர் உலகத்துல யாருமே. அப்ப கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர்னா உலகத்தில் இருக்கிற யாரும் அசுத்தவான்கள், அசுத்தமாய் வாழ்கிறவர்கள் என்றுதான் அர்த்தம். கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர். ஆகினால அவர்தான் ஒரு மனுஷனை பூர்ண பரிசுத்தனாக, முற்றிலும் பரிசுத்தனாக மாற்ற முடியும். அப்ப ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்கப்படணும்னா எதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படணும்னா அவனுடைய சரீரம், ஆவி, ஆத்மா, ஜீவமனோ, அல்லேலூயா, சரீரமனோ మన ప్రభువైన యేసు క్రీస్తు வருகையிலே, அவருடைய வருகையிலே நிந்தை இல்லாதவனாய் நிற்கும்படிக்கு அவர் ஒருவரே நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அல்லேலூயா. அவருடைய வருகையில யார் அவருக்கு முன்ன நிற்க முடியும்னா எந்த ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தமான கிரியைகள், அசுத்தமான சிந்தை, அசுத்தமான செயல்பாடு, அசுத்தமான சரீரம், அசுத்தமான ஆவி இருக்கிறதோ அவன் தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாது. அவருக்கு முன்ன நிற்கத்தக்கதான திராணியை கர்த்தர் ஒருவரே கொடுக்கிறவர். அது எப்படிப்பட்ட எதுல அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் சொன்னா தமிழ்ல படிக்கலாம். உங்கள் முதலாவது எது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்? ஆவியில பரிசுத்த ஆவி விடுது. நல்ல புரியுதா? ஆவியில பரிசுத்த ஆவி மாத்திரமல்ல அசுத்த ஆவியும் இருக்கிறது. அப்போ ஆவியில ஆண்டவர் முதலாவது நம்முடைய ஆவியை என்ன பண்றாரு? பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஆவி இருக்கலாம், ஆனா நம்முடைய ஆவி பரிசுத்தமான ஆவியா இல்லையா அப்படின்றது நாம ஒரு தடவை நம்ம கவனிச்சுக்கணும். ஆத்துமா, ஆத்துமா எல்லாருக்கும் இருக்குது. அந்த ஆத்துமா கூட எப்படி இருக்கணுமா? தூய்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். சரீரம் முழுவதும், சரீரம் முழுவதும், சரீரம் நமக்கு தெரியும், சரீரம் முழுவதும் கூட எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். இப்போ எதுக்கு பரிசுத்தம் தேவைப்படுகிறது சொல்றாரு? ஆவிக்கு பரிசுத்தம் தேவை, ஆத்மாக்கு பரிசுத்தம் தேவை, சரீரத்துக்கு பரிசுத்தம் தேவை. ஆவி பரிசுத்தமா இருக்குமானா, ஆவி பரிசுத்தமா இருக்குமானா ஆத்மா பரிசுத்தமா இருக்குமானா சரீரம் கூட பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு தைய ஒரு சிம்பிளா சொல்றாரு, டயரு, டியூப், காத்து. ஒரு மனுஷனை உதாரிக்கணும்னா மனுஷன் டயரு, அவனுக்குள்ள இருக்கிற ஆத்மா டியூப், காத்து ஆவி. அல்லேலூயா. டயர் சரியா இருந்துச்சுன்னா டியூப் சரியா இருக்கும், டியூப் சரியா இருந்துச்சுன்னா காத்து. ஆமா, டியூப் சரியா இருந்து டயர் சரியில்லைன்னா கூட பஞ்சர் ஆகினே இருக்கும். எத்தனை பஞ்சர் போட்டாலும் டியூப் என்ன பண்ணாது. அல்லேலூயா. காத்து நிக்காது. ரெண்டு கரெக்டா சொன்னாக்கா அது உள்ள போற காத்து கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு டயரை போன்றது. எத்தனையோ அசுத்தமான இடத்துக்கு போது, நல்ல இடத்துக்கு போது, கட்ட எல்லா இடத்துக்கும் அந்த டயர் என்ன பண்ண நம்ம சுமந்து கொண்டு போகுது. ஆனா அது சுத்தமா இருந்தாதான் நம்ம சுத்தமா போய் இடத்துக்கு சேர முடியும். அது சரியில்லைன்னா நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு பஞ்சர் போட வச்சுருங்க. அது சரியில்லை, அது சரியில்லை. அப்போ சரீரம் சரியா இருக்கணும்னா உள்ளான ஆத்மா சரியா இருக்கணும். ஆத்மா சரியா இருக்குமானா அதுக்குள்ள ஆவியானவர் உள்ள, சுத்த ஆவியானவர் உள்ள இருப்பாருன்னா அந்த ஆத்மா சுத்தமா இருக்கும். அந்த ஆத்மா சுத்தம் இருக்குமானா அந்த சரீரத்துல எந்த விதமான கடவுளுக்கு பிரியமில்லாத எந்த காரியம் பண்ண மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சரீரத்தை நாம் பயபக்தியாய் காப்பாற்றிக் கொள்ள ஒரே ஒரு வழி சுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கணும். அதான் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் என்ன பண்ணணும்? பிறந்திருக்கணும். சரீரம் சுத்திகரிக்கப்பட்டா போதாது, தண்ணீர் என்கிறதான தேவனுடைய வசனத்தினால நம்முடைய உள்ளான மனுஷன் கடவுப்பட்டிருந்தாதான் உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. இது இல்லாம கடவுளை நம்ம என்ன பண்ண முடியாது. ஆமா,
ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை துதிக்க கூட, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கூட, ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்க கூட நமக்குள்ள என்ன இருக்கலாம், பரிசுத்த ஆவி இருந்தாதான் அந்த வார்த்தை வெளியே. ஆமா, சில பாருங்க ஒண்ணுமே இல்ல, சில இடத்துல எல்லாம் சில பேர் பரிசுத்த வாங்க ஒரு வார்த்தை ஜீசஸ்னாவே என்ன ஆகுது, எதை கேட்கிற பரிசுத்த ஆவி என்ன பண்ண, வேற ஒண்ணுமே சொல்றது இல்ல. அவன் ஜீசஸ் அப்படின்னா கப்புனுக்கு எவுது, வாயிலிருந்து வர வார்த்தை இல்ல, உள்ள இருந்து வர அந்த பவர்ல அந்த வார்த்தை அங்க சொல்லப்படும் போது அது என்ன இருக்குது, ஜீவனே. அது இயேசுக்குள்ள இருந்த வார்த்தை என்ன பண்ணுச்சு, மரித்து போய் 4 நாள் அவன் மனுஷனை பார்த்து லாசர் எழுந்து வெளியே வானா, அப்படியே வெளியே வந்தான். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு நாம் பேசுகிற ஒவ்வொரு காரியம், நாம் துதிக்கிற ஒவ்வொரு துதியும், நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும், நாம் பாடுகிற ஒவ்வொரு பாடலும், நாம் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு பிரசங்கமும் தேவனுக்கு ஒன்றதாக அங்கீகரிக்கப்படும். அது இல்லாம நாம் ஆண்டவரை தேடுறதுனால எந்த லாபம்? பரிசுத்த ஆவி கூட்டத்துக்கு தான் ஜனங்களை ஆண்டவர் என்ன பிசாசு என்ன பண்றான், 3 நாள் வராங்க உயிர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வராங்க, புதன்கிழமை வராங்க, வெள்ளிக்கிழமை வராங்க, சனிக்கிழமை மட்டும் பட்டு வர முடியாது. யாரு கேட்கல? ஆமா, அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி பட்டவனாக்கா உன்னை அவங்களை பிடிக்கவே. யோசுவா தான் சொல்றாரு, இன்றைக்கு உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோட நடுவில் நாளை என்ன பண்ணுவாரு, அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. தகுதியோடு கூட ஆண்டவரை துதிச்சா பிசாசு பிடிக்காது. ஞாயிற்றுக்கிழமை நிறைய ஜனம் வரவேச்சுன்னா, ஆனா தகுதி இல்லாத வந்தா என்ன லாபம்? தேவையில்லாத எவ்வளவு வந்து நம்ம எதற்கு நின்னாலும் லாபம் இல்லை. தேவையானது ஒண்ணு வந்தா கூட போதும், தேவையான பொருள் ஒண்ணு வந்தா போதும், தேவையான வஸ்து ஒண்ணு வந்தா போதும், தேவையான காரியம் ஒண்ணு வந்தா போதும். பல தேவையில்லாதது வந்தா என்ன லாபமா? அது போல ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாதது, ஆண்டவர் அங்கீகரிக்காதது, காயின் கொண்டு வந்த காணிக்கை போல எத்தனை தட்டை வந்தா என்ன லாபம்? 10 தட்டை வந்தா என்ன ஆகுது? தேவையில்லாத 10 தட்டை வந்தாலும் 10 லாரி வந்து முன்ன நின்று ஆண்டவரே இதை அங்கீகரினாலும் அந்த சொல்ல தேவையில்லாதது காயினும் அவனுடைய. ஆமா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஏன் காயினுடைய அந்த வலியை கர்த்தர் அங்கீகரிக்கலன்னா, காயினுக்குள்ள பாவம் எப்படி வருதுன்னா, காயினை ஆதாமை கர்த்தர் சபிக்கும் போது அவனோடு சேர்ந்து பூமியும் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு மேல பூமி தன் பலனை கொடுக்கும். அவங்க சேதப்படுத்த வேண்டிய, அவங்க அது விதை போட்டு செய்ய வேண்டிய வேலையே இல்ல. ஆனா எப்போ மனுஷன் பாவம் செய்தானோ மனுஷன் வாயிற பூமிக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு, சாபத்தை உண்டாக்கினாரு. இப்ப சாபத்திலிருந்து வருகிற எந்த ஒரு காரியம் கர்த்தருக்கு என்ன பண்ணாரு, பிரதிஷ்டை பண்ணப்படாது. அல்லேலூயா. புள்ளி போன கத்திரிக்காய் தேய்ச்சி போன காராமணிலாம் வந்து அவங்க கூட கடவுளுக்கு நல்ல பொருளை கொண்டு வந்தான். ஆனா அவன் எப்படி இருக்கிறான்னா, பூமி எப்படி சபிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல அவன் இருதயம் கூட சாபத்தால் நிரம்பியிருக்கிறது. காயினும் அவனுடைய, நீங்க படிச்சு பாருங்க போயிட்டு, ஏன் ஆண்டவர் அங்கீகரிக்கலன்னா, சபிக்கப்பட்ட இடத்திலிருந்து கொண்டு வந்ததை நம்ம ஆண்டவர் ஒரு காலம், நம்ம ஆண்டவர் வந்து நீ எதனா பண்ணிடுறா கொண்டு வந்து காணிக்கு போட்டா நான் வந்து என்ன பண்றேன், நீ எப்படி என்ன நீ வந்து பாட்டாக்கா நான் என்ன பண்றேன், நீ எப்படி என்ன வாயிடா நீ வந்து பிரசங்கம் வந்துட்டாக்கா நானு உன்னை பெரிய பிரசங்க ஆடுறேன் மனசை வச்சுக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டதில்லை, நம்ம நிலைமை பார்க்கிறேன். நீ எங்கிருந்து வந்த ஆதாமே, நீ எங்க இருக்கிற இடம் தெரியாதா? இருக்கிற இடம் அவருக்கு தெரியும், வாயிற இடம் தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா அவன் அதை என்ன பண்ணிட்டான், உணர்த்தான். இருக்கிற இடம் எதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், நம்ம உணர செய்கிறவர். அல்லேலூயா. கொண்டு வந்த காணிக்கை எங்கிருந்து வந்தது, சபிக்கப்பட்ட ஆதாம் யோவால் இருந்ததான பூமியிலிருந்து வந்த பலன். அது சபிக்கப்பட்டது வந்தது. ஒரு நாள் கர்த்தருக்கு என்ன பண்ணாது, பிரதிஷ்டை ஆவாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது எப்படி சபிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் அவங்க என்ன பண்ணிருந்தான், சபிக்கப்பட்டவனா. ஏன்னா அவங்க இருந்தது எப்படிச்சுனாக்கா, அப்புறம் பார்த்தா நான் என் தம்பிக்கு நான் காவலுக்காரனா,
அல்லேலூயா. அதனால நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர், அசுத்தத்தை